ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லீவு. ஸோ மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம். இருங்க ஈவினிங் போகலான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. வாய்ப்பையே போகலான்னு சொல்லி வெயிலில் கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. சரி ஆந்திர வெயில். அப்படியே நானே என் ஹஸ்பண்டு பேசிகிட்டே போயிட்டே இருக்கும்போது ஸ்கையை பார்த்தேங்க. ஸ்கை பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த க்ளவுட்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஒரு சைடு மழை வர மாதிரியே இருந்துச்சு, ஒரு சைடு வெயிலும் மண்டையை பொழந்துச்சுங்க. ஸோ மார்க்கெட் வந்துருச்சுங்க. இதாங்க அந்த மார்க்கெட், எஸ்என்டி மார்க்கெட். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த மார்க்கெட். இங்கே தான் இப்போ நாங்கள் போகிறோம். இதான் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு வழியா மார்க்கெட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி நம்ம லாஸ்ட்லேருந்து போகலாம், அங்கே தான் யாருமே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் லாஸ்ட்லேருந்து திங்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் எப்போவுமே ஸ்டாக்காக வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா அட் அ டயத்தில் போய் வாங்க டைம் இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டாக்காகவே வாங்கி வச்சுக்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ரெயின் லிக்விட் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு டாப் லோடு தான் தேவை, அதனால டாப் லோடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா எனக்கு கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கான செப்பல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவங்க மம்மி அவனுக்கு செப்பல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவனுக்கு மட்டும் ஒரு செப்பல்ஸ் எடுத்துட்டு அந்த சைடு போய் பார்த்தா என் ஹஸ்பண்ட் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் திங்ஸ் இருக்கிற சைடு போயிருந்தோம். ஸோ அப்பயே எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, வீடு ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக வாங்கி வச்சிருக்கிறேன், இங்கேயும் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் எதுவுமே எடுக்காமல் அப்புறம் மேலே போயிட்டோங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் மேலே இருக்குங்க. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ரேட்டுமே கம்மியாக தாங்க இருக்கும். நாங்கள் ஏன் இந்த மார்க்கெட் வருவோம் அப்படின்னா இங்கே எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா. ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்குங்க. அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த மார்க்கெட்டுக்கு வருவோம். சரி இங்கே எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நாங்கள் கீழேயே போயிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. பில் போட போகலான்னு பார்க்கும்போது வெண்ணிலா எசன்ட் மட்டும் வாங்கவே இல்லைங்க. அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற அக்கா கிட்ட கேட்டு அந்த வெண்ணிலா எசன்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இருந்தாரு. ரொம்பவே டயர்டாயிடுச்சுங்க. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு டயர்டாயிடுச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஃப்ரிட்ஜை திறந்து கூலிங் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு மஷ்ரூம் பன்னீர்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு பில் போடுற இடத்துக்கு போனால் அங்கே ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. சண்டே அதுவுமா ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணதில் என் வீட்டுக்காருக்கு வேற தண்ணி தாக எடுத்துக்கிச்சா, அதான் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. சரின்ட்டு ஒரு வழியாக பில் போட்டு வெளியில் வந்து கிளம்பியாச்சுங்க. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பசி எடுத்துக்கிச்சு. சரி ஒரேடியாக வந்துட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இங்கே ஒன்று இருக்குங்க, ட்ரெயின் ரெஸ்டாரண்ட். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, கௌசி சாப்பிட டைம் இருக்காது, மழை வர மாதிரி இருக்கு, சாப்பாடு நம்ம பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கே சாப்பிட டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வெயில் தாங்க அடிக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை மழை வந்துடும், நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலான்ட்டு போனாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸுங்க. சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். அதோட ஃபுட்டோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. நீ பாருங்களேன், இதான் அந்த ட்ரெயினோட பிளாட்ஃபாரம் மாதிரியே இருக்கும் பாருங்களேன். அந்த ட்ரெயின்குள்ளே போய் தான் உட்காந்து உள்ளே சாப்பிடுவாங்க எல்லாருமே. நல்லாயிருக்கும். ஒரு வழியா பிரியாணி பார்சல் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலான்னு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாரி அங்கே நிற்கிறது ஃபுல்லாமே லாரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெல் மூட்டையாக இருக்குது. அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து என்டிகே சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம காலில் போடுற செருப்பு கூட ஏசி ரூம்குள்ளார இருக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு அந்த நெல் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதை என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. எவ்வளோ நெல் மூட்டைகள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இப்படி வெயில்ல கிடக்குதே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாருங்க. மழை வந்துச்சு அப்படின்னா எல்லாமே முளைச்சிரும், விவசாயிகள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்தாருங்க. ஓகே, இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். டாட்டா, பை.